ஸ்பாவோட தியரி பார்ப்போம், ஸ்பாவோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்ப்போம், ஸ்பா ப்ராக்டிக்கல் பார்ப்போம். இன்றைக்கி தியரி மட்டும் பார்ப்போம், நாளைக்கு ப்ராக்டிக்கல் பார்க்கலாம். ஸ்பான்ற வார்த்தை பெல்ஜியம் லாங்குவேஜ்லேருந்து வந்துச்சு. அந்த வார்த்தை SPA, ஸ்பா. அப்படிதானே? ஸ்பாக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா சனஸ் பெர் அக்வம். சனஸ் பெர் அக்வம் பெல்ஜியம் லாங்குவேஜ்லேருந்து வந்தது. இது ரோமானிய பேரரசு காலத்தில் தான் இந்த சிகிச்சை முறை ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. என்னது? ஸ்பா சிகிச்சை முறை. யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ போரில் காயமடைந்த வீரர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சை. அது எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூடான நீரூற்று பகுதிகளில் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தெரப்பி தான் இந்த ஒரு வாட்டர் தெரப்பி தான் ஸ்பா. அதுதான் இப்போ மாடிஃபை ஆகி ஒரு க்ரீம் வடிவில் கொடுக்குறாங்க. இதை எந்த நாட்டுக்காரங்க நிறைய அந்த காலங்களில் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரேபியர்கள், பாரசீகர்கள், துருக்கியர்கள், பாபிலோனியர்கள், அமெரிக்கர்கள், பிரிட்டிஷ்காரங்க, இவங்க எல்லாரும் தான் அந்த காலத்தில் இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துகிட்டு இருந்தாங்க. அடுத்தது இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பு ஒரு ஃபிட்னஸுக்காகவும், உடம்பு ஒரு புத்துணர்ச்சிக்காகவும், அழகுக்காகவும் செய்யப்பட்ட சிகிச்சையாகும் இது. அப்போது முதல்ல போர் வீரர்களுக்காக செய்யப்பட்டது. அடுத்து அது மாடிஃபை ஆகி இப்படி வந்துடுச்சு. அடுத்து பெரிய பெரிய ரிசார்ட்டு, ஸ்டார் ஹோட்டல்ஸு, இங்கே தான் அந்த ட்ரீட்மெண்ட் ஒரு காலங்களில் இருந்துச்சு. யார் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து அரச குடும்பத்தில் இருக்கவங்க, பெரிய பெரிய பணக்காரர்கள், அடுத்தது செலிப்ரிட்டியாக இருக்கிறவங்க, சினிமா துறையில் இருக்கிறவங்க, சின்ன திரையில் இருக்கிறவங்க, இவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்தது இது இப்போது எல்லாரும் பண்ணுற அளவுக்கு, இது இப்போ சாதாரண மக்களும் பண்ணுற அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ இது ஸ்பாவை பொறுத்தளவில் ஸ்பா ஒரு பேம்பரிங் ட்ரீட்மெண்ட்டு, அது ஒரு லக்ஸூரியஸ் ட்ரீட்மெண்ட்டு, அது ஒரு வாட்டர் தெரப்பி.